வணக்கம். நான் ஆர்கே கோடூரு. வெல்கம் டு ஆர்கே கோடூரு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே இருக்கிற கடன். இது ரொம்ப சீரியஸான டாபிக். ஏன் சீரியஸ்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது 2026 ஜனவரி நம்ம இன்றைக்கி பேசுகிற டைமில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் 9.41 lakh crores கடன் இருக்குது. இது நம்ம இன்க்ரிமெண்டலாக பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கலாக 2011 2025 வரைக்கும் எவ்வளோ கடன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க, இந்த பீரியடில் எவ்வளோ ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கு கடன் வாங்குவாங்க? ஏதாவது டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் புது மெட்ரோ லைன் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பட்ஜெட் கிடையாது, அப்போது அவங்க கடன் வாங்குவாங்க அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே நடக்கிறது அப்படி கிடையாது. இங்கே இவங்க வாங்குகிற எல்லா கடனும் அவங்க பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக, ஃப்ரீ பீஸ் கொடுக்கறதுக்காக அவங்க வாங்குகிற இந்த கடன், அதோட சேர்த்து அவங்க ஸ்கேம் பண்ணி கொள்ளை எடுக்கிறதுக்காக கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்மளோட வரி பணம், நம்ம பே பண்ணுற ஜிஎஸ்டி, இதெல்லாமே அவங்க ஸ்கேம் பண்ணி அவங்க பாக்கெட்டில் போட்டுட்ருக்காங்க. இந்த காசு பத்தாமல் அவங்க கடன் வாங்கிட்டு அந்த கடனில் வர்ற காசையுமே அவங்க ஸ்கேம் பண்ணி அந்த காசு எல்லாமே கொள்ளை அடிக்கிறாங்க. 9.41 lakh crores தமிழ்நாட்டில் நாளைக்கு பிறக்க போகிற குழந்த தலைமையிலையும் லட்சக்கணக்கான கடன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்ப்போம். 2011 ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது, அதுக்கப்புறம் இபிஎஸ் வரும்போதும், 2011 2021 வரைக்கும் ஏடிஎம்கே 10 இயர்ஸாக ஆட்சி பண்ணியிருந்தாங்க. 2010-11 டைமில் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு இருக்கிற கடன் 1 lakh crores தான். அதுவே 2016 அதே கடன் டபுள் ஆகிருக்கு, 2.1 lakh crores. இதுவே கடன் 2021 இந்த கவர்மெண்ட் ஏடிஎம்கேக்கு ஒப்படைக்கும் போது கிட்டத்தட்ட அது 4.8 lakh crores. இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுமா? 2025 9.41 lakh crores அப்ராக்சிமேட்லி. அப்படின்னா ஏடிஎம்கே 10 வருஷத்தில் எடுத்த கடன் டிஎம்கே கிட்டத்தட்ட 5 வருஷத்துல எடுத்திருக்காங்க. அப்போது டெவலப்மெண்ட் அப்படி தானே பண்ணியிருப்பாங்க? கிடையாது. ஏடிஎம்கே அந்த 10 வருஷம் எதுவுமே பண்ணது கிடையாது, டிஎம்கே இந்த 5 வருஷமே எதுவுமே பண்ணது கிடையாது. வெறும் கடன் வாங்கிட்டு ஸ்கேம்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. ஏடிஎம்கே பீரியடில் நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. குட்கா ஸ்கேம், மணல் சாண்ட் ஸ்கேம், டாஸ்மார்க் irregularities அண்ட் அதர் ஸ்கேம்ஸ், நிறைய ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. அதுவே டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. கேஷ் ஃபார் ஜாப், டாஸ்மார்க் ஸ்கேம் அண்ட் அதர் irregularities. There is no law and order, women safety and like lot of issues that Tamil Nadu never seen. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2011 1 lakh crores இருக்கிற கடன் இப்போ கிட்டத்தட்ட 10 lakhs crores கடனாக மாறிட்டுருக்கு. இந்த ஏடிஎம்கே இந்த டிஎம்கேவும் இந்த 15 வருஷமாக எதுக்காக போட்டி போடுறாங்க? கடன் வாங்கிறதுக்காகவா? ஆமாம். இங்கே ரெண்டு கட்சியுமே போட்டி போட்டு கடன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கடன் வாங்குறதுனால ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? இல்லை. இந்தியாவிலே அதிக கடன் இருக்கிற ஸ்டேட்டாக தமிழ்நாடை மாற்றிட்டாங்க இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் சேர்ந்து. 2026 எலெக்ஷன் நெருங்கிட்டுருக்கோம். இந்த 2026 எலெக்ஷன்ஸில் இந்த கடன் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். உங்களோட காமெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். நல்லதொரு நாடு செய்வோம். நன்றி, வணக்கம்.